முன்னோடி சமையல் பார்க்குற இனியவர்களுக்கு வணக்கம். அந்த கதையோட தொடர்ச்சி, நேற்று சொன்ன கதையோட தொடர்ச்சி எனக்கு சொல்கிறேன். அந்த அழகான ஆண் குழந்தை நல்லாவே ஒரு 4 கிலோவுக்கு இருந்தான். நல்லா இருந்தான். ஆண் குழந்தையாகவே பிறந்தது. அந்த குழந்தை வளர ஆரம்பித்தான். அவன் 2 வயசு வரைக்கும் பேசலை. ஆனால் நல்லா சைக்கிள் ஓட்டுவான். சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருந்தான். நல்லா பேச கிடையாது. பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்தது. பால்வாடிக்கு அனுப்பிச்சாங்க. பால்வாடி மாதிரி ஒரு லேடி வீட்டில் நடத்துனாங்க. அந்த இதுக்கு போயிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ பார்த்தீங்கன்னா 10 குறள் சொல்லுவான். சூப்பராக பேச ஆரம்பிச்சிட்டான். 10 குறள் சொல்லுவான். உள்ளக்குள்ள வாத்து, மாம்பழம், இந்த மாதிரி பாட்டு எல்லாமே நல்லா பாடுவான். ஆனால் அவங்க அம்மாவோட அழகில் கம்மியாக இருந்தேன். கைப்பிடிச்சி அவங்க அம்மா வெளியில் கூட்டிகிட்டு போனால் பார்க்குறவங்க கேட்பாங்க, இது யார் குழந்தைன்னு சொல்லுவீங்க? இது குழந்தை உங்களை மாதிரி இல்லை, தூக்கி போட்டுருங்க, இவன் நல்லா இல்லை, அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் தாய் பெற்ற தாய்க்கு எப்படி மனசு வரும்? தன் குழந்தைய கொஞ்சம் அழகாக தான் வளர்த்தா. நல்லா அறிவாக வளர்ந்தான். நல்லா இருந்தான். அதுக்கப்புறம் எல்கேஜி படித்தான். எல்கேஜி படிக்கும்போது சூப்பராக மார்க் வாங்குவான். ஃபஸ்ட்டு எல்லாம் எக்ஸலண்ட் இ கிரேடு தான் வாங்குவான். ரொம்பவே நல்லா படித்து நல்லா வளர்ந்துட்டு நல்லா இருந்தான். தன்னுடைய அக்கா அண்ணன் கூடயும் நல்லா இருப்பான். எந்த நேரமும் சைக்கிள் ஓட்டுவான். வீட்டுக்குள்ளேயே சைக்கிள் ஓட்டிக்கிட்டு பாத்ரூம் டாய்லெட் போனால் கூட வீட்டுக்குள்ளேயே சைக்கிள் ஓட்டிக்கிட்டு தான் டாய்லெட்டுக்கு போவான். அந்த அளவுக்கு சைக்கிள் மேலே ஒரு பிரியம். சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருப்பான். நல்ல கருத்தாகவும் இருந்தான். அம்மா கேட்டால் அம்மா செல்லம்மா, அப்பா கேட்டால் அப்பா செல்லம்மா. 2 பேரும் இருக்கும்போது கேட்டால் அப்பா அம்மா செல்லம்னு சேர்த்து சொல்லுவான். நல்ல ஒரு க்யூட்டாக சுருட்ட முடியாக நல்லா தான் இருப்பான். கருப்பாக இருந்தாலும் லட்சணமாக நல்ல பிள்ளையாக இருந்தான். இன்னும் அவன் வளர வளர அவனுக்கு என்னென்னலாம் நிகழ்வு நடந்தது. அவனுக்கு பேர் வச்சாங்க. பர்த் சர்டிஃபிகேட் வாங்கினாங்க. பேர் வச்சாங்க. அந்த பேருலேயே இருந்தான். எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட்டு செகண்ட் வர வரைக்கும் ரொம்ப அருமையாக படித்தான். செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரும்போது கொஞ்சம் அப்படியே பேக்கில் போயிட்டான். அவன் மட்டும் சொல்கிறான் செகண்ட் ஸ்டாண்டர்டில், மம்மி எல்லோரும் போயிட்டாங்க, வேறு கிளாஸ் போயிட்டாங்க, நானும் எங்கள் மிஸ்ஸும் மட்டும்தான் செகண்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரே சிரிப்பாக இருந்தது. தான் ஃபெயில் ஆகிட்டோன்னு தெரியல, அதே ஸ்டாண்டர்டில் இருக்கிறோன்னு தெரியாது. இ கிரேடு வாங்கின பையன் ஃபெயில் ஆனான். அப்போவே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரெயின் மங்க தோணுச்சு. இது எதனால், என்ன காரணம், எப்படி என்னன்னு பின்னாடி உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன்.